இப்போ ஒரு கேஸில் எனக்கு எப்படி அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட கஸ்டடி அம்மா கிட்ட இருக்கு. கஸ்டடினா அம்மா தான் அந்த குழந்தைய வச்சிட்ருக்காங்க. அப்பா வந்து டைவர்ஸ் ஃபைல் பண்ணுறாரு. டைவர்ஸ் ஃபைல் பண்ணி இந்த பொண்ணு போய் வந்து குழந்தை என்கிட்ட இருக்குங்கிறாங்க. அப்பா வந்து அப்ஜெக்ட் பண்ணல. குழந்தை அம்மா கூட இருக்கிறதுல எனக்கு எந்த சம்மந்தம் எனக்கு பிரச்சனை இல்லன்ட்டாங்க. இந்த பொண்ணு அப்ப வேலை பார்த்துட்ருக்காங்க ஒய்ஃப். அதனால இவங்களும் எந்த மெயின்டெனன்ஸும் அப்பா கிட்ட இருந்து கேட்கல. இந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸும் அவங்க வந்து வாங்கல. எதனால அப்டின்னா, நான் உன்ன நம்பி கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடி என்ன அலிகேஷன் அவர் பேர்ல வைக்கிறாங்க அப்டின்னா, அவரே சரியா வேலை பார்க்கல. அவர் ஒழுங்கா வேலை பார்த்து எனக்கு காசு குடுத்திருந்தாருன்னா, இந்த அளவுக்கு எங்களுக்குள்ளார பிரச்சனையே வந்திருக்காது அப்டிங்கிற மாரி ஒரு அலிகேஷன் தான். அப்ப அவரே சரியா வேலை பார்க்கலங்கிற அலிகேஷன் இருக்கும்போது, அவர்கிட்ட மெயின்டெனன்ஸ் இவங்க கேட்க தவறிடுறாங்க. குழந்தைக்கும் மெயின்டெனன்ஸ் வாங்கல, இவங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் வாங்கல. டைவர்ஸ் மட்டும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த அம்மா வந்து இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி இந்த குழந்தையும் அவங்க கூட இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்குது. செகண்டா கல்யாணம் பண்ற அந்த ஹஸ்பண்டுக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்குது. இவரு ஃபாரினுக்கு கூட்டிட்டு போகணும்னு வைஃபையும், அந்த குழந்தையும் கூட்டிட்டு போணும்னு நெனைக்கிறாரு. அப்பதான் அவங்க ரியல் இஷ்யூவ ஃபேஸ் பண்றாங்க. என்ன அப்டின்னா, இந்த பெண்ணோட இந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல அப்பாவோட பேர் இருக்கு. இந்த குழந்தையோட எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் அந்த பொண்ணோட பயாலஜிக்கல் ஃபாதரோட பேர் தான் இருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.